Subscribe now and press the bell icon. உடனடியாக ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி அமைதி திரும்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவோடு நடத்தி கொள்வதற்கான ஏற்பாடுகளை அரபு நாடுகள் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அப்படி அமெரிக்கா கட்டுப்படாத பட்சத்தில் அமெரிக்காவோடு செய்து கொண்ட பல ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்வதற்கும் இடைநிறுத்துவதற்கும் புதிய ஒப்பந்தங்களை செய்யாமல் இருப்பதற்கும் அரபு நாடுகள் தயாராகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. புதிய சுப்ரீம் லீடரை அறிவித்திருக்கிறது. அவர் வேறு யாரும் அல்ல, மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன், இரண்டாவது மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா என்கிறவர் தான். இவர்தான் அவர். தற்போது இவர்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் சாதாரணமாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் கிடையாது. அடுத்த கட்ட யுத்தத்தினுடைய நகர்வுகளை முழுவதுமாக இனி இவர்தான் தீர்மானிக்க போகிறார். அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது நடைபெற்று வருவது நமக்கெல்லாம் தெரியும். ஈரானை ஆக்கிரமிப்பதற்காக இஸ்ரேலுடைய தூண்டுதலின் பேரில் அமெரிக்கா இந்த யுத்தத்தை நடத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காசா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இதே மாதிரியான ஒரு தூண்டுதலின் பேரில் ஆல்ரெடி இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருந்த இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்காவும் யுத்தத்திலே இறங்கி தாக்குதல்களை நடத்தியது. 12 நாட்கள் நடைபெற்ற அந்த யுத்தத்திலே மாபெரும் வெற்றியை ஈரான் சந்தித்திருந்தது. குறிப்பாக ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்திட்டோம், இனிமே ஈரானால நியூக்ளியர் தயாரிக்க முடியாது, யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது என்று இன்னைக்கு எப்படி தண்ட வாய் இருக்கிற வழிக்காக எதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரோ அமெரிக்க அதிபர், இதையெல்லாம் அன்றைக்கும் பேசினார். அன்றைக்கு பேசிய அடிப்படையில் நியூக்ளியர் சைட் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது உண்மை என்றால் இன்றைக்கு இந்த யுத்தமே தேவையில்லை என்றாக இருக்கும். அன்றைக்கு அவர் சொன்னது பொய், அவர்களால் அதை அழிக்க முடியவில்லை. எனவே மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி திடீரென அமெரிக்காவினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆயத்துல்லா அலி ஹாமனி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானுடைய உச்ச தலைவராக செயல்பட்டவர். ஈரானுடைய அரச கட்டமைப்பை சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் 2 விதமான ஆட்சி கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது. ஒன்று ஆயத்துல்லா என்கிற உச்ச தலைவர், சுப்ரீம் லீடர் என்கிறவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அதை தாண்டி நாட்டினுடைய ஜனாதிபதி, பாராளுமன்றத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. முழுமையான அதிகாரம் நாட்டினுடைய சுப்ரீம் லீடருக்கு தான் இருக்கிறது. இந்த சுப்ரீம் லீடரை வெறும் 88 பேரை கொண்ட ஒரு ஆன்மீக குழு தான் தேர்வு செய்கிறது. இப்படி தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் மரணிக்கிற வரைக்கும் சுப்ரீம் லீடராக இருப்பார். இவருடைய கண்ட்ரோல்ல தான் நாட்டினுடைய ஆயுதங்கள், குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்பம், எந்த நாட்டிலேயாவது தாக்குதல் நடத்தணும் அல்லது அந்த நாட்டுக்கு எதிராக அவங்க நமக்கு தாக்குதல் நடத்தினா அதை தடுக்கணும், இது மாதிரியான மிக முக்கியமான எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய உச்ச அதிகாரம் இந்த சுப்ரீம் லீடருக்கு தான் இருக்கிறது. அப்படி என்றால் ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. நாட்டினுடைய ராணுவத்தை ஜனாதிபதி கண்ட்ரோல் பண்ணுவாரு, சட்டம் ஒழுங்கை எல்லாம் ஜனாதிபதி பார்ப்பாரு, பாராளுமன்றம் பார்க்கும். இதே நேரம் ராணுவத்துக்கு மேல IRGC, ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு என்கிற ஒரு ராணுவ பிரிவு இருக்கு. அவங்க கையில தான் மிசைல், இந்த அட்டாக் எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு தான் முழுமையான பவரையும் கொடுத்து வைத்திருப்பார் ஆயத்துல்லா, அதாவது சுப்ரீம் லீடர். இப்படியான சூழ்நிலையில ஷாஹ் என்கிற மன்னருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 1970களுக்கு பிறகு ஈரான் என்கிற குடியரசு உருவானதற்கு பிறகு முதலாவது சுப்ரீம் லீடராக ஆயத்துல்லா அலி ஹொமைனி செயல்பட்டு வந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு இரண்டாவது ஆயத்துல்லா, இரண்டாவது சுப்ரீம் லீடராக ஆயத்துல்லா அலி ஹாமனி செயல்பட்டு வந்திருந்தார். தற்போது அவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவது ஆயத்துல்லா, மூன்றாவது சுப்ரீம் லீடர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 3-4 நாட்களாக நடைபெற்ற கடுமையான மசூராக்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்களுக்கு பிறகு அந்த 88 பேர் கொண்ட குழு புதிய சுப்ரீம் லீடரை அறிவித்திருக்கிறது. அவர் வேறு யாரும் அல்ல, மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன், இரண்டாவது மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா என்கிறவர் தான். இவர்தான்
தான் அவர், தற்போது இவர் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் சாதாரணமாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் கிடையாது. ஆல்ரெடி ஈரானுடைய ஆட்சி பீடத்திலே இருந்த ஒருவரும் கூட. அது மட்டுமல்லாமல் இப்பொழுதும் ஐஆர்ஜிசியினுடைய முழு கண்ட்ரோல் ஆயத்துல்லாவாக அவருடைய தகப்பனார் இருந்ததுனால நாட்டினுடைய ராணுவத்தினுடைய கண்ட்ரோல், ஐஆர்ஜிசியினுடைய கண்ட்ரோல், ஆயுதப்படைகளுடைய கண்ட்ரோல், உளவுப்பிரிவினுடைய கண்ட்ரோல்னு பல விவகாரங்களையும் தலையிட்டு அதை பற்றிய ஞானத்தை கொண்ட ஒருவராக அவர் இருக்கிறார். இப்படியான ஒருவர் தான் தற்போது சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானுக்கு 1969 பிறந்த முஜ்தபா காமனி என்கிறவர் மறைந்த உச்ச தலைவருடைய இரண்டாவது மகனாக இருக்கிறார். காமனி குடும்பத்தினுடைய முடிவெடுக்கக்கூடிய மையத்தை சுற்றியிருந்த எல்லா பவரும் இவருடைய கையில் தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. 1979 புரட்சியின் நிகழ்வின் போதுதான் இவருடைய அரசியல் விழிப்புணர்வு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா புரட்சிக்கு முன்பதாக 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவர் பிறக்கிறாரு. புரட்சி நடைபெறும் போது இவருக்கு 10 வயதாக இருக்கிறது. 1981 இவருடைய அரசியல் முதிர்ச்சியை அந்த நாடு காண்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் 1989 தன்னுடைய தந்தையோடு சேர்த்து அரசியலில் இன்னும் முதிர்ச்சியை பெற்றுக்கொண்டார் என்றெல்லாம் இன்றைக்கு இவரை பற்றிய புகழ் மாலைகளை ஈரானுடைய தொலைக்காட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விரிவான ஆலோசனைகள், அதே போன்ற கலந்துரையாடல்கள், விவாதங்களுக்கு பிறகு முஜ்தபா தற்போது ஆயத்துல்லாவாக ஷியா சிந்தனை கொண்ட ஈரானுடைய ஆன்மீக தலைவராக, சுப்ரீம் லீடராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல தற்போது முஜ்தபாவுக்கென்று உறவுகள், நெருங்கிய உறவுகள் யாரும் இல்லை. ஏன்னா ஆயத்துல்லா அலி காமனி அவங்க தாக்கப்படுகிற நேரத்தில் இவருடைய மனைவியும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். அதே போன்று இவருடைய மகனும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். இப்படி உறவுகளை தகப்பனாரோடு சேர்ந்து இழந்த ஒருவராகத்தான் தற்போது முஜ்தபா அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரூஹானி, அதே போன்று உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளர் அலி லாரிஜானி, முன்னாள் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்ட முகமது ஜவாத் ஷரீப் உள்ளிட்டவர்களோடு அடிக்கடி காட்சி தரக்கூடிய ஒருவராக இவர் அறியப்பட்டிருக்கிறார். அதாவது மேல நம்ம சொன்ன எல்லாருமே ஓரளவுக்கு நெகிழ்வு போக்கு கொண்டவர்களாக அந்த நாட்டுக்குள்ள அறியப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப அலி லாரிஜானியை யார் நெகிழ்வு போக்குள்ளவராக பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு தாக்குதல்களையும் அவர்தான் திட்டமிட்டு சுப்ரீம் கவுன்சிலுடைய தலைவராக நின்று செயல்பட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இப்படி பல தடவைகள் இவர் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமான ஒருவராக இருந்திருக்கிறார் என்கிற நிலையில இன்னைக்கு இவருடைய தெரிவு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் அதற்கு முன்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருந்தது. என்னன்னா, ஆயத்துல்லாவாக யாரை தேர்வு செய்றீங்களோ அவங்க நாங்க ஏத்துக்கிற ஆட்களாக இருக்கணும், எங்க கிட்ட அனுமதி இல்லாம தேர்வு செஞ்சீங்க தோச்சு விடுவோம் பார்த்துக்கண்டலாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு அந்த மிரட்டலாம் போட்டாருன்னா இவர் தெரிவு செய்யப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளவு மிரட்டல்களை சொல்லி பார்த்தாரு. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு அவரையே ஆயத்துல்லாவாக அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஜ்தபாவினுடைய தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஆயத்துல்லாவாக தேர்வு செய்யப்பட்டால் அவர்கள் எங்களுடைய இலக்காக இருப்பார்கள், அவர்களை நாங்கள் தாக்கி அழிப்போம் என்று இப்படியெல்லாம் ரவுடித்தனமாக உலகத்தில் எந்த ஜனாதிபதி நடந்துகிட்டது கிடையாது. இவர் தான் நடந்து கொள்றாரு. அது மட்டுமில்லாமல் ஆக்சியோஸ்ல இவர் சொல்லும் போது இந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காமனியினுடைய மகன் முஜ்தபா பொறுத்தவரை ஒரு பலவீனமான நபர், அவரை பத்தி பேசி நாங்க டைமை வீணடிக்க விரும்பல அப்படிங்கிறாரு. இந்த ஆளு ஒரு பலவீனமான நபருண்டா, நீ எதுக்கு இவ்வளவு துள்ளி குதிக்கிற? அந்த ஆளு ஒண்ணுக்கு உதவாத ஆளு அவரை பத்தி பேசி என்ன செய்ய? அதெல்லாம் ஒரு மேட்ரான்ட்டு போக வேண்டியதானே. ஆளு எப்படிப்பட்டவர் என்பதை தாண்டி அந்த பதவி எப்படிப்பட்டதுங்கிறது அவருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த ஆட்டம் போறாங்க. ஜனாதிபதியை விட இவருக்கு தான் பவர் கூட. இப்ப எந்த நேரத்திலையும் ஆயத்துல்லாவாக யார் வருவாங்களோ அந்த சுப்ரீம் லீடராக அவங்க ஜனாதிபதியை விட பலமிக்கவங்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தற்போது முஜ்தபா ஈரானுடைய ஜனாதிபதி பெசக்ஷியனை விட பலமிக்கவராக இருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல அடுத்த கட்ட யுத்தத்தினுடைய நகர்வுகளை முழுவதுமாக இனி இவர் தான் தீர்மானிக்க போகிறார். இனி அந்த உச்ச கவுன்சில் அது இதெல்லாம் தீர்மானிக்க போறதுல உடனடியாக ஈரானுடைய ராணுவம், ஈரானுடைய ஐஆர்ஜிசி, ஈரானுடைய எல்லா பிரிவுகளும் தங்களுடைய ஆதரவை முஜ்தபாவுக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. ஈரானுடைய சுப்ரீம் லீடராக முஜ்தபா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஈரானுடைய நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு என்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இந்த தெரிவுகளுக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறங்க. அது அந்த நாடு சுப்ரீம் லீடராக அவரை வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பதவிக்குரிய ஆள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விவகாரமாக இருக்கிறது.
இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் மேல அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் தன்னுடைய நாட்டை பாதுகாக்கும் விதமாக செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ஈரானும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா ராணுவ தளங்கள் மேலையும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று இஸ்ரேல் மேலையும் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த யுத்தம் தற்போது 10வது நாட்களுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கொல்லப்பட்ட ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக செயல்பட்ட ஆயத்துல்லா அலி ஹாமனிக்கு பதிலாக அவருடைய மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா தற்போது சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து ஈரானுடைய IRGC ஈரானுடைய ராணுவம் அத்தனையுமே அவருக்கு கீழாக கட்டுப்படுவதாக அறிவித்து விட்டார்கள். எனவே யுத்தம் அடுத்த கட்டம் நகரப்போகிறது என்பது திட்ட தெளிவாக தெரியக்கூடிய சூழல்ல ஈரானுடைய IRGC புரட்சிகர ராணுவ பிரிவு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல பெட்ரோல் விலைகள் $200 தாண்ட போகிறது, நாங்கள் பெட்ரோலியம் சார்ந்த எண்ணெய் வயல்களை நோக்கி எல்லா நாடுகளிலும் தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கடந்த நம்முடைய வீடியோவில் இது தொடர்பான விரிவான செய்திகளை பேசியிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது நிறைய உங்களுக்கு அது சம்பந்தமான தெளிவுகள் கிடைத்துவிடும். அதை தொடர்ந்து தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தம் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல உடனடியாக ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி அமைதி திரும்புவதற்கான பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவோடு நடத்தி கொள்வதற்கான ஏற்பாடுகளை அரபு நாடுகள் செய்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அப்படி அமெரிக்கா கட்டுப்படாத பட்சத்தில் அமெரிக்காவோடு செய்து கொண்ட பல ஒப்பந்தங்களை முறித்துக் கொள்வதற்கும் இடைநிறுத்துவதற்கும் புதிய ஒப்பந்தங்களை செய்யாமல் இருப்பதற்கும் அரபு நாடுகள் தயாராகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. ஒரு விதத்தில் இதை நம்பணுமான்னு ஒரு முறை கிள்ளி பார்த்துக்கவும் வேண்டி இருக்குது. அப்படி என்ன உண்மைதானா சொல்லி, ஏன்னா அரபு நாட்டுக்காரங்களுக்கு இப்படியெல்லாம் தைரியம் வருமாங்கிற கேள்வி எல்லோருக்கும் எழுவது சகஜமானது. எனக்கும் அந்த கேள்வி எழத்தான் செய்கிறது. ஆனால் வந்திருக்கக்கூடிய செய்தி உண்மையான முக்கியமான செய்திங்கிறதுனால அதை நம்ம கன்வே பண்ண வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதே போன்று குவைத், கத்தர், இந்த 4 நாடுகளும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதான செய்திகள் வெளியாகி இருக்குது. ஃபைனான்சியல் டைம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. அமெரிக்காவுடனான சில ஒப்பந்தங்கள் அதே போன்று எதிர்கால முதலீட்டு உறுதிப்பாடுகளில் இருந்து பின்வாங்கலாமா அல்லது விலகியே விடலாமா, புதிய ஒப்பந்தங்கள் செய்யாமல் இருக்கலாமா என்று சொல்லி விவாதம் நடக்கிறது. இப்படியான சூழல்ல மாறி வரக்கூடிய உலகளாவிய சந்தை நிலவரம் என்பது ரொம்ப ஆபத்தானதாக இருக்கிறது. வளைகுடாவினுடைய தலைவர்கள் வெளிநாடுகளில் பெரிய மூலதன உறுதிமொழிகளை எல்லாம் இதற்கு பிறகு செய்ய முடியாதோ என்கிற ஒரு நீண்ட நெடிய எகானமி கிரைசிஸ் ஒன்று ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால தான் இப்படியான முடிவுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தத்தினால் ஏற்படுகிற நிதி நெருக்கடி காரணமாக இதையெல்லாம் முன்கூட்டியே நம்ம செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று அந்த நாடுகளுடைய தலைவர்கள் தற்போது சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக துபாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய மார்க்கெட்டே, வேர்ல்டு மார்க்கெட்டே துபாய் தான். எனவே துபாய் மேல விழக்கூடிய அடிகள், துபாய் ஒரு பாதுகாப்பற்ற நாடு என்கிற நிலையை உண்டாக்கி இருக்கிறது. அங்கிருந்து இன்வெஸ்டர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. புதிய இன்வெஸ்டர்கள் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே நேரத்தில் சவுதி அரேபியா நியோன் போன்ற ஒரு திட்டத்தை பெரிய அளவில் உருவாக்கி உலகத்தில் ரொம்ப பாதுகாப்பான நாடு, யாருனாலும் வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணுங்க, எல்லா பிசினஸுக்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த யுத்தம் ஆரம்பித்திருக்கு. எனவே புதிய இன்வெஸ்டர்ஸ் வரமாட்டாங்க, போட்ட காசை திருப்பி எடுக்க முடியாது. 500 பில்லியனுக்கு மேல செலவழிச்சு அந்த திட்டத்தை சவுதி அரேபியா செய்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் அவங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகள் அல்லது வெளி நிறுவனங்களுக்கான, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான முதலீட்டு உறுதிமொழிகளை நிறுத்துவது, விளையாட்டு ஸ்பான்சர்ஷிப்புகளை கொடுக்காமல் இருப்பது, குறிப்பாக ரொனால்டோ போன்றவர்களை சவுதி அரேபியா அவர்களுடைய அல் நாசர் டீமுக்கு ஒப்பந்தம் செய்து எடுத்திருக்கிறாங்க, ஸ்பான்சர்ஷிப் கொடுத்திருக்கிறாங்க, பல பில்லியன் டாலர்கள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நிறுத்துவதற்கு, அதே போன்று புதிய விளையாட்டு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்காமல் இருப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. அதே போன்று புதிய பிசினஸ்கள் எந்த நாட்டோடும் எந்த நிறுவனங்களோடும் செய்யாமல் இருப்பதற்கான ஐடியாக்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலீட்டாளர்களோடு புதிய ஒப்பந்தங்கள் செய்யாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அதே போன்று நாட்டினுடைய சொத்துக்களுடைய பங்குகளை விற்பனை செய்யாமல் இருப்பது, இது போன்ற முடிவுகள் எல்லாம் தாங்கள் எட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், கத்தார் ஆகிய நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த நாடுகளுக்கு இந்த யுத்தத்தினால பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எரிசக்தியிலிருந்து குறைந்த வருமானம் தான் தற்போது கிடைக்கிறது. பெட்ரோல், டீசல், அதே போன்று LNG இந்த தயாரிப்புகள் தற்போது குறைக்கப்படுகிறது. LNG கத்தார் முழுவதுமாக நிறுத்தி இருக்கிறது. இப்படியான சூழல் அதில் வருமானம் குறைந்து கொண்டே வருகிறது. உற்பத்தியினுடைய மந்த நிலை ஒன்று தோற்றம் பெற்றிருக்கிறது.
கப்பல் போக்குவரத்து பெரும்பாலும் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கிறதுனால பிசினஸும் பண்ண முடியல, ஹொர்முஸை தாண்டி போகவும் முடியல. அதை தாண்டி சுற்றுலா பயணிகள் கப்பல் போக்குவரத்தை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட, கடலுக்கு பக்கமே யாரும் போறதுக்கு பயப்பட்டு இருக்கலாம், எந்த நேரத்தில் என்ன அடிவுளும் தெரியாது என்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதுனால அதே போன்று 3200க்கும் மேற்பட்ட விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வப்போதுதான் ஒவ்வொரு விமானம் 2 விமானம் 10 விமானம் 5 விமானம் என்று சொல்லி இயங்கிக்கிட்டு இருக்குது. இதுவெல்லாம் சுற்றுலாத்துறையை பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதே போன்று பாதுகாப்பு செலவினங்கள் உச்சம் தொட்டிருக்கிறது. அமெரிக்காவை நம்பி அவன் பார்த்துக்கிறவான் இருந்தா இப்ப அமெரிக்காவுக்கு நம்ம தான் எல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது போல என்கிற மாதிரி ஒரு நிலைமை உண்டாகி இருக்கிறது. எனவே பாதுகாப்பு செலவினங்களும் அவர்களுக்கு கடுமையாக அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வது, புதிய ஒப்பந்தங்கள் போடாமல் இருப்பது, ஏற்கனவே போட்ட ஒப்பந்தங்களை வித்ட்ரா பண்ணுவது போன்ற முடிவுகளுக்கு அரபு நாடுகள் வரக்கூடும். அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். இல்லை என்றால் யுத்தம் நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி முடிவெடுப்போம் என்கிற மாதிரி சொல்றதுக்கு தலைப்படுகிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஹலாஃப் அல் ஹத்தூர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு சர்வதேச பார்வையை எட்டி இருக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக கடுமையான ஒரு அறிக்கை அவர் வெளியிட்டிருந்தார். மிகப்பெரிய கோடீஸ்வரர். எந்த அளவுக்கு கேட்டா அமெரிக்கா காசாவில் தற்போது பீஸ் கவுன்சில் உருவாக்கினாங்களா இல்லையா, அந்த காசா ஆணையம், அந்த ஆணையத்துக்கு ஒவ்வொரு நாடும் காசு கொடுக்குற மாதிரி நானும் தர்றேன் இருந்தாலும் பல பில்லியனை தர்றேன் நான், காசா மக்களுக்காக நீங்க சமாதானத்தை உண்டாக்குங்க, காசாவுல வேலைகளை பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு ஆள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு மிக கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய கோடீஸ்வரர். அமெரிக்கா இஸ்ரேலால் தூண்டப்பட்ட போரில் இழுக்கப்படுவது குறித்து தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். ட்ரம்புக்கு எழுதியிருக்கக்கூடிய அவருடைய சமூக வலைதள பதிவுல நேரடியாக ஒரு கேள்வியை என்ன கேட்கிறான்னு கேட்டா, ஈரானோட யுத்தத்துக்கு எங்களுடைய பிராந்தியத்தை இழுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் தந்தது யாரு? நீங்க யுத்தம் பண்றனா பண்ணிருக்கணும், எங்களை இழுத்து விட்டுருக்கிறீங்களே, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தா? அது மட்டும் இல்லாம எந்த அடிப்படையில் இந்த ஆபத்தான ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்கன்னு அவர் எக்ஸ்ல எழுதுறாரு. அது மட்டும் இல்லாம இப்படி தூண்டப்பட்டு இழுப்பதற்கு முன்பதாக இப்படி எல்லாம் சேதம் ஏற்படும் என்று கணிச்சீங்களா இல்லையா? புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு ஆள் தான் இந்த வேலையை செய்வானுங்கிறத அவருடைய எழுத்துல மிக தெளிவாக மிக காட்டமாக கடுமையாக ஒரு கோடீஸ்வரர் இப்படியெல்லாம் அமெரிக்க அதிபருக்கு எதிராக பேசுறதுக்கு யோசிப்பாரு. ஆனா அந்த ஆள் கண்ணை மூடிட்டு பேசிட்டாரு. ஏன்னா அந்த உண்மையிலே நிலைமை அதானுங்கிறதுனால மிக கடுமையாக எழுதியிருக்கிறார். காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான காசா அமைதி வாரியத்துக்கே காசு தர்றேன் என்று சொன்ன ஒரு முக்கியமான நிதி உதவியாளர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஏன் இவ்வளவு கடுமையான காட்டமாக பதில சொல்றாருன்னு சொன்னா, நிலைமை அப்படி இருக்குது. அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்தினால பாதிக்கப்படுவது முழுவதுமாக மத்திய கிழக்காக இருக்கக்கூடிய சூழல்ல அரபு வளைகுடா நாடுகள் பில்லியன் கணக்கான டாலர்களை உங்களுக்கு கொட்டி தந்திருக்குது. கொட்டி கொடுக்குறாங்கல்ல. கடைசியா அமெரிக்க அதிபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதம் மத்திய கிழக்கு வந்த டைம்ல 2 ட்ரில்லியன் யுஎஸ் டாலர்களை சவுதி அரேபியா கொடுத்தாங்க. அதே மாதிரி 2 ட்ரில்லியன் கத்தார் கொடுத்தாங்க, 2 ட்ரில்லியன் யுஏஇ கொடுத்தாங்க. இப்படி ட்ரில்லியன், பில்லியனை விட்டுருங்க, ட்ரில்லியன் அள்ளி கொடுத்தாங்க. இவ்வளவு பணத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி தர்றாங்களே, இந்த நாடுகளுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அதனால அரபு நாடுகள் வாயை திறந்து கேளுங்க, இந்த சண்டையெல்லாம் யார் உண்டாக்கி விட்டா? நீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்காது அந்த ஆள்கிட்ட கேள்வி, நீங்க தானே காசு கொடுத்துருக்கீங்க. எப்படின்னு கேட்டா, உன்கிட்ட ஆயுதம் நாங்க தான்டா காசு தர்றோம், எங்க கிட்ட காசு வாங்கிட்டு எங்க மேலே அடிக்கிறதுக்கு தூண்டி விடுவியா? அதனால அரபு நாடுகள் வாயை மூடிக்கொண்டு இருக்க கூடாது, உங்களுக்கு கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. இந்த பணம் எங்க போச்சுது? கொட்டி கொட்டி அரபு நாடுகள் கொடுத்தீங்களே அமெரிக்காவுக்கு, அந்த காசெல்லாம் எங்க போச்சுன்னு சொல்லி கேளுங்க. அந்த காசுகளை நாங்க தந்தது அமைதியாக இந்த பகுதி இருக்கணுங்கிறதுக்கு காசு கொடுத்தோமா, இல்லன்னு சொன்னா எங்களையே கொண்டு போய் இப்படி ஒரு ஆபத்துல மாட்டி விடுங்கிறதுக்காக கொடுத்தோமா என்று சொல்லி நீங்க என்ன பண்ணணும் கேட்டா, அந்த அரபு நாடுகள் அத்தனையும் சேர்ந்து அமெரிக்காவிடத்துல கேள்வி எழுப்பணும். அப்படி கேட்கலன்னு சொல்லி சொன்னா அந்த ஆளுக்கு புத்தி ஏறாது, விளங்காது. இப்ப நம்மள எல்லாம் இழுத்து கோர்த்து விட்டார் ஒரு யுத்தத்துக்குள்ள. அப்ப எல்லா காசையும் கொண்டு போய் கொட்டி நீங்க அமைதியா இருக்கணும்னு இப்ப அந்த ஆளே சண்டை இழுத்து விட்டுருக்கான்னு சொல்லி மிக காட்டமாக தொழிலதிபர் அவர்கள் அமெரிக்க அதிபருக்கே கேட்டிருக்கிறார். இவரே அபுதாபியினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் ஒருவராக அறியப்படுகிற ஒருவர். எனவே இதுவெல்லாம் சர்வதேச அளவில் பெரும் அழுத்தமாக அமெரிக்காவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் அரபு நாடுகள் தற்போது அமெரிக்காவை இந்த யுத்தத்தை நிறுத்துமாறு கோரிக்கொண்டிருக்கின்றன. இதையும் நிறுத்தலன்னு சொன்னா அடுத்ததாக ஈரான் இந்த எண்ணெய் வயல்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா சொன்ன மாதிரியே பெட்ரோல் $200 தாண்டி போயிடும். நம்ம நாட்டில் பெட்ரோல் வாங்குறதுக்கு காணியை வித்து போட்டு தான், நம்ம இடத்தை வித்து போட்டு தான் பெட்ரோல் வாங்க வேண்டிய நிலைமை எல்லாம் உருவானாலும் சந்தேகப்படுவதற்கு இல்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு பெரிய கொரோனாவில் வராத எகானமிக் கிரைசிஸ்ல 10 மடங்கு தற்போது வந்துவிடும் என்கிற அச்சம் எல்லாம் உருவாகி வரக்கூடிய சூழலை நம்ம பார்த்து வர்றோம். எனவே ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி இந்த உலகுக்கு திரும்ப வேண்டும். ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கிலே அமைதி பூவுலகாக மத்திய கிழக்கு மாற வேண்டும், முழு உலகமும் அமைதி பெற வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வல்ல ரஹ்மானிடத்திலே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே முன்வையுங்கள். Subscribe now and press the bell icon.